ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்ஸ் விலாகா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ப்ரெக்னன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அடுத்த இடையில வந்து கொஞ்சம் கேப் விட்டேன், கொஞ்சம் ரொம்ப கேப் விட்டேன். ஸோ அகைன் வந்து உங்ககிட்ட நான் என்னோட ப்ரெக்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோ போயிடலாமா? ஸோ எனக்கே நான் என்ன சொன்னேன் அப்படின்றதே கொஞ்சம் மறந்து போச்சு. ஏன்னா கொஞ்சம் கேப் இல்லை. இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயத்த வந்து சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ நான் அயன் டேப்லெட் பற்றி சொல்லியிருந்தேன். என்னன்றது தெரியல. ஆனால் அயன் டேப்லெட் அப்படின்றது எனக்கு ரொம்பவே பெரிய ஒரு மிஸ்டேக் வந்து எனக்கு பண்ணிடுச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த அயன் டேப்லெட் வந்து எடுத்து கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணுமா அப்படின்ற ஒரு சிக்கல் வந்து நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அயன் டேப்லெட் எடுக்காமல் இருந்தோம்னா என்ன ஆகும் என்னன்னே தெரியாமல் நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு ஒரே அழுதுலாம் இருந்தேன். எப்படி நம்ம பிள்ளைய வந்து வயிற்றுக்குள்ள வளர்க்க போகிறோம், நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். நான் வந்து ப்ரைவேட்ல வந்து எந்த ஒரு செக்கப்புமே போவே இல்லை. பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், வேறு ஏதாவது டெஸ்ட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், நான் வந்து ஏரியாவுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நான் போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஏதாவது சுகர் கம்ப்ளைண்ட் வருது, நீங்கள் வந்து ஜிஹெச் விசிட் பண்ணிட்டு வாங்க அந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் நான் வந்து ஜிஹெச் வந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஆரம்ப சுகாதார நிலையில் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அங்கே வந்து மந்த்லி வந்து டேப்லெட்ஸ் வாங்குவோம் இல்லையா. ஸோ கால்சியம் அண்ட் அயன் டேப்லெட் வந்து ஒரு ஆஃப்டர் 3 months மேலே தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த அயன் டேப்லெட் போட்டாலே வந்து வாமிட் வந்து பயங்கரமாக வரும். எனக்கு நார்மலாகவே பசி எடுத்தாலே வாமிட் வரும். அது ஒரு பக்கம் இருந்துச்சு. அது பத்தாததுக்கு இதுக்கு மாதிரி வேற எனக்கு ஒரு வாமிட் வந்து கிரியேட் ஆகிருந்துச்சு. என்னடா இது அயன் டேப்லெட் எடுத்தாலே வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு அயன் டேப்லெட்டே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு சுத்தமாகவே வெறும் கால்சியம் மட்டும் எடுத்துக்கிட்டு கால்சியமே எனக்கு வந்து காலையில் 2 நைட் 2 அந்த மாதிரி போட சொல்லியிருக்காங்க. அந்த ஜிஹெச் நம்ம பொதுவாகவே என்னன்னா ப்ரைவேட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அளவாக டேப்லெட் கொடுப்பாங்க. இங்கே வந்து என்னன்னா நல்லா பெட்டிக்கடையில் கொடுக்குற மாதிரி அள்ளி வந்து கொடுத்துருவாங்க. அந்த அள்ளி கொடுக்குற மாத்திரையை பார்த்தாலே வந்து மாத்திரையே சாப்பிட தோணும். நான் பேசிக்காக மாத்திரையே சாப்பிட மாட்டேன். ஊசி கூட நான் எவ்வளோ நாள் கொடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஊசி போட்டுருப்பேன். நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். ஆனால் கொடுக்குற மாத்திரை வந்து ஐயோ ஏன்டா நம்ம மாசமானோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் என்னன்ட்டு இந்த அயன் டேப்லெட் வந்து அவாய்ட் பண்ண ஒரு வேறு வழியில் நம்ம போட்டாகணுமே, நம்ம பிள்ளை வந்து நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் தாக்கம் வந்து வந்துடும். உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை போடுவேன், உடனே வாந்தி எடுத்துருவேன். சாப்பிட்டு அப்போ தான் ஹெல்த்தி எங்கள் அம்மா ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதுவுமே அப்படியே வாந்தியாக வெளியே வந்துடும். அப்போ எதுக்குடா கொடுக்குறோன்ற மாதிரி அவங்களே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. எனக்கும் ஐயோ ஒரு ஆரோக்கியமே எதுவுமே நம்ம சாப்பிடவே இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியில் ஆகிட்டேன். அப்புறம் அந்த கொஞ்சம் மாதம் வந்து ஓடிடுச்சு. என்ன பண்ணுறதே தெரியாமல் இதோடய எனக்கு வந்து ஓட்டிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து அம்மா வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க. அதனால் வந்து எனக்கு அயன் டேப்லெட்ஸ் எடுக்காட்டினாலும் கால்சியம் வந்து எடுக்காட்டினாலும் எனக்கு ஃபுட்லேயே வந்துட்டு எனக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து இருந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்து டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்களே, ஸோ அதை வந்து நம்ம கொண்டு தானே ஆகணும். ஆனால் அதுக்கு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கு ஒன்ஸ் நம்ம ப்ரைவேட்டில் போய் விசிட் பண்ணி பார்ப்போம். அவங்ககிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவோம். அவங்க வந்து வாமிட் வராத மாதிரி ஏதாவது ஒரு மாத்திரை வந்து கொடுக்குறாங்கன்னா பார்ப்போம். அப்படி மாத்திரை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாத்திரையை வந்து நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு செக்அப் பண்ணிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி என்னோட விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன். அவங்க வந்து ஒரு அயன் டேப்லெட் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அயன் டேப்லெட் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து வாமிட் வந்து வரல. அதுக்கப்புறம் தான் திரும்ப நான் அயன் டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.